ஆர்கிடெக்ட் எப்படி இருக்கீங்க? நான் யார்கிட்ட நம்பர் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்? ஃபுல்லாக டாக்கிங் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம நிற்கிறாங்க டாக்கிங் தான் பண்ண போகிறோம். இங்கிட்டு படுக்கா இதில் எங்கள் அக்கா சொல்லி நீ ஏதாச்சும் இதான் ஆக்சுவலாக நேற்று நாங்கள் வந்து கல்கி படத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்கி படமே வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்லா செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஸ்டார்டர் போனீங்கன்னா 3D செலக்ட் பண்ணாதீங்க, 2D செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 3D செலெக்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் போய் கேட்டப்போ 3D மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போய் உட்காந்தோம், கண்ணாடி கொடுத்தாங்க. கொஞ்சம் கண்ணாடி அவுத்து பார்த்தோம், கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. விளம்பரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா தான் படம் போயிட்டு இருந்துச்சு. போக போக ரொம்ப மங்களாயிடுச்சு. அதனால் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தோம், செம்மையாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா பார்த்துட்டு படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 10:20 10:20 ஸ்டார்ட் பண்ணாங்க. படம் முடிகிறதுக்கு மணி 1:30 ஆயிருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு உள்ளே போய் நான் உங்களுக்கு அந்த படமே நான் காமிச்சிருப்பேன். என்னென்னா மங்களாக இருந்துச்சுங்க, அவ்வளோதான். மங்களாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத நினச்சேன், மங்களாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் யாராச்சும் போய் படம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படமே வந்து அந்த படம் வந்து செம்மையாக நல்லா தாங்க இருந்துச்சு. கல்கி அவர் அதில் வந்து ஒருத்தவர் இருப்பார் போல், அவர் பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா அவர் பேர் என்ன? எங்கள் அக்காவும் தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து ஒரு சிவனோட படைப்புங்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சிவனை காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சிவனை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதில் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தது, ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க, இவர் தான் வந்து சிவனோட சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறேன், சிவனோட வரம் அப்படின்ட்டு. அதான் ஹனுமான் எப்படி சிவனோட வரமோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க கல்கிங்கிறது விஷ்ணு வந்து நம்மளை அழிக்க போகிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து அவர் வந்து எதுக்குடா வந்து விஷ்ணு நம்மளை காப்பாவரே நம்மளை அழிக்க போகிறாருன்னு சொல்லி கேட்குறீங்களா? எதுக்குன்னா அவர் எடுக்க போகிற அடுத்த அவதாரமே கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த அவதாரம் உருவெடுத்துட்டாருன்னா இந்த உலகமே அழிச்சிடும். அண்ட் அதே மாதிரி அவர் எடுக்காட்டினாலும் சிவனோட 3வது, நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவருக்கு இங்கே ஒரு கண் இருக்கும், அது மூடி இருக்கும். அவன் வந்து மூடி இருக்கும். அதுதான் சிவனோட அடையாளத்துக்காக அந்த கண் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது. தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். கை தவறிட்டோம்னு முடிச்சிருச்சுங்க. ஓகே, இந்த விளாக் முடிஞ்சா. அதே மாதிரி யாராச்சும் வேகமாக போனால் சேஃபாக போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருக்காங்க. மறக்காமல்
லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, பை.